ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தீரப்போகுது தேங்காய் பூண்டு மிளகாப்பொடி. இதை மிளகாப்பொடினா இட்லி பொடி. இது வந்து தீரப்போகுது, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் மறுபடியும் நான் இப்போ அரைக்க போகிறேன். அது வந்து மறுபடியும் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்துடுறேன். இதில் வந்துட்டு நான் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், பூண்டு போட்டிருக்கேன். தேங்காய், பூண்டு, உப்பு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ காரத்துக்கு காரப்பொடி இருக்குது, இனிப்புக்கு வெல்லம் இருக்குது, கொஞ்சோண்டு வெல்லத்தை போடுவேன் கடைசியில். ஸோ இட்லி வந்து இட்லி பவுடர் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன், இட்லி பொடி. ஸோ இந்த இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது கூட நான் என்னென்ன கலக்க போகிறேன் அப்படின்னா, இந்த தேங்காய், பூண்டு, உப்பு இதை அரைச்சி போட்டுட்டு இந்த பவுடர், அதாவது இந்த பாத்திரம் மாதிரி போட்டு வச்சுக்குவேன். போட்டுட்டு காரப்பொடியும் போட்டு வச்சுக்குவேன். அதை கலந்து இந்த இட்லி பொடியோடு கலந்து உப்பு போட்டாச்சு இல்லையா, இனிப்பு போட்டு கலந்து வச்சுக்குவேன். இதை நம்ம பொடி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தொட்டுக்கலாம், மோர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேர் பிசைஞ்சு கூட சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும்.